வெல்கம் டு சகுனிஸ் பாயிண்ட் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச 5 கார்ட்டூன் ஷோஸ் என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்மளோட லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது டோரா த எக்ஸ்ப்ளோரர். நம்ம போக போற இடம் அழகான வானவில். நீங்க யாராவது அந்த வானவில்ல பாக்குறீங்களா? டோரா சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் 1999 தான் லான்ச் ஆயிருக்கு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். ஃபர்ஸ்ட் தமிழ்ல சுட்டி டிவில இந்த ஷோ வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஷோவை பத்தி சொல்லணும்னா, டோரா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ட்ரிப்புக்கு வந்து போய்கிட்டே இருக்கும். அவங்க வீட்டுல மட்டும் எப்படி அலோவ் பண்றாங்கன்னே தெரியாது. தன்னுடைய ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு குட்டி குரங்கு புஜியை கூட்டிட்டு அவ பாட்டுக்கு பாட்டு பாட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பா. இந்த ஷோல வர இன்னொரு முக்கியமான கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குள்ளநரி அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் குள்ளநரி திருட வரும்போது டோரா வந்து நம்ம எல்லாரையும் பார்த்து குள்ளநரி திருடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். அதை கேட்டுட்டு அந்த குள்ளநரி என்ன நான் திருடுறேனா அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடும். இதுதான் இந்த ஷோவோட ஒரு பெரிய ஹைலைட்டே. அதே மாதிரி கண்ணு முன்னாடியே இருக்கிற விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். என்னதான் இருந்தாலும் இந்த ஷோ குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஷோ. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கிற ஷோ ஸ்கூபி டூ. ஸ்கூபிடோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் 1969வது வருஷம் தான் லான்ச் ஆயிருக்கு. இந்த ஷோவை கார்ட்டூன் நெட்வொர்க்ல டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஷோல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிஸ்ட்ரிஸ் எல்லாம் சால்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து வேன் எடுத்துட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து தான் அவ்வளவு மிஸ்ட்ரிஸ் பிரச்சனை எல்லாம் கிடைக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அள்ளு விடுற அளவுக்கு அந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் கூலா காமெடி பண்ணோம் அங்க இருக்கிற டாக் ஸ்கூபி தான் இந்த ஷோவோட ஹைலைட்டே. ஸ்கூபியும் அதோட ஓனர் ஷாகியும் தான் இந்த ஷோவோட 2 பில்லர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இவங்க 2 பேர் என்டர்டைன் பண்றதுனால தான் இந்த ஷோ வந்து அவ்வளோ காமெடியா இருக்கும். என்னதான் ஃப்ரெட், வேல்மா, டாஃப்னி அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த ஷோவோட ஹைலைட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூபியும் ஷாகியும் மட்டும்தான். நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிறது எந்த ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னா பென் 10 தான். பென்டனோட ஃபர்ஸ்ட் எபிசோட் 2005 தான் வந்து டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. கார்ட்டூன் நெட்வொர்க்ல இந்த ஷோ வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. இப்பவுமே பென்டன் வந்து ஒரு ஃபேமஸான ஷோ. இந்த ஷோட ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவன் பென்னும் அவனோட காமெடி சென்ஸும் தான். சின்ன வயசுல அவங்க தாத்தாவோட வெக்கேஷன் போன பையன் பால் விளையாடிட்டு இருக்கான். அந்த பால் வந்து ஒரு புதருக்குள்ள போயிடுது. அந்த பாலை எடுக்க போகும்போது ஆம்னிட்ரிக்ஸை வந்து பாக்குறான். அந்த ஆம்னிட்ரிக்ஸ் எடுத்து கையில மாட்டிக்கிறான். பச்சை கலர்ல லைட் எரியுது. படக்குன்னு அமுத்துனா புது ஏலியனா மாறி நிக்கிறான். இதுதான் இந்த ஷோவோட தீமே. நம்ம எல்லாரையும் சைஃபை வேர்ல்டுக்கு கூட்டிட்டு போன இந்த ஷோவோட முக்கியமான கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவன் பென்னு, அவங்களோட கசின் குவென்னு, அவளோட டாவ் கெவின், அவங்க தாத்தா மேக்ஸ், அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு வில்லன் ஆக்டோபஸ் மண்டையன் வைல்கேக்ஸ். நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கிற ஷோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஜாக்கி சான் அண்ட் தி அட்வென்ச்சர்ஸ். இந்த ஷோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட் 2000வது வருஷம் தான் ஒளிபரப்பாயிருக்கு. இந்த ஷோவை தமிழ்ல சுட்டி டிவில வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. தமிழ் டப்பு தான் இந்த ஷோவோட ஒரு பெரிய ஹைலைட்டே. வில்லன்களை புரட்டி எடுக்கிற ஜாக்கி, ஸ்கூலை கட்டடிச்சுட்டு பிரச்சனைகளை தேடி போற ஜூலி, மந்திரம் போடுற அங்கிள் அப்படின்னு சொல்லி இந்த ஷோ வேற லெவல்ல ஃபன்னா இருக்கும். வில்லன்களும் வேற லெவல்ல ஃபன் பண்ணுவாங்க அப்படின்னா அது இந்த ஷோல மட்டும்தான். ஜாக்கி சான் கிட்ட அடி வாங்குறதுக்காகவே ராஜப்பா, சேகர், இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டன்டா ஒரு 3 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, இவங்களும் காமெடி பண்ணுவாங்க. மொத்தத்துல மந்திர முகமுடி, ஷேடோ கான்ஸ், ஷிண்டு அப்படின்னு சொல்லி இந்த ஷோ எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்க ஷோ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டாம் அண்ட் ஜெரி தான்.
டாம் அண்ட் ஜெரி கேரக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் 1940லேயே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. 1960களில் டாம் அண்ட் ஜெரி அமெரிக்காவில் ஒளிபரப்பாக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவில் கார்ட்டூன் நெட்வொர்க் டாம் அண்ட் ஜெரி ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நம்ம முன்னாடி பார்த்த எல்லா ஷோஸ்லயுமே நிறைய கேரக்டர்ஸ் நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல வெறும் 2 கேரக்டர் தான், டாம் அண்ட் ஜெரி. டாமும் ஜெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதும் மாத்தி மாத்தி வெறுப்பேத்திக்கிறதும் அவ்வளோ ஃபன்னா இருக்கும். டாம் அண்ட் ஜெரியில ஜெரியோட கசின், டாமோட ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் நம்மளை என்டர்டெயின் பண்றது, நிறைய ஃபன் பண்றது டாமும் ஜெரியும் தான். நம்ம ஊர்ல வைகை புயல், வடிவேலு எவ்வளவு ஃபேமஸோ அதே அளவுக்கு ஹாலிவுட்ல டாம் வந்து ஃபேமஸ். மீம் கிரியேட்டர்ஸ்லாம் அதிகமா யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியல் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டாம் தான். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னும் பல வீடியோக்களை பார்க்கறதுக்கு சகுனிஸ் பாயிண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.